ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ்பமான மூமெண்ட் ஒன்று நடந்துருச்சு. என்னன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்காக நம்ம விஜய் போயிருந்தாருன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அவர் விசாரணை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஜனநாயகன் படம்னு சரி, ஒரு சில படங்களில் வந்து ஒரு காரில் என்ட்ரி கொடுப்பாரு பார்த்தீங்களா, ஒரு ஹீரோ மூமெண்ட்டுன்றது தான் அங்கே நடந்துருந்துச்சு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பேக்ரவுண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ விசாரணை வந்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு அடுத்த முதலமைச்சரா நான் உங்களுக்கு மக்களுக்கு வரேன்றத மாதிரி ஒரு கருத்து எனக்கு புரியுது அதுல இருந்து. இப்போ அப்படியே வந்தாலும் இதற்கிடையில நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சிபிஐ விசாரணை வந்து நம்ம செந்தில் பாலாஜி மேலேயும் ஒரு குற்றம் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து சிபிஐ வந்து நிறைய மனு அனுப்பியும் அந்த செந்தில் பாலாஜி வந்து ரிப்ளை பண்ணாததா ஒரு சிபிஐ என்கொயரியில பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கு செந்தில் பாலாஜி ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த மனு வந்து என் வீட்டுக்கும் வரல, என்னுடைய ஆபீஸ்க்கும் இன்ன வரைக்கும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எடுத்து வச்சிருந்தாரு. அதற்காக சிபிஐ விசாரணை வந்து செந்தில் பாலாஜி 17 நாளைக்கு வந்து ஏதோ என்கொயரி போகும்ன்றது மாதிரி அவரை வர சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்காச்சு அவர் வந்து ஆஜர் பண்ணுவாங்களான்றது ஒரு கருத்தாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து விஜய் வந்து சிபிஐ விசாரணையிலேருந்து முழுமையா வெளியே வந்த மாதிரி தான் ஒரு கருத்தா எனக்கு தோணுது அதுலேருந்து. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல தான் வந்திருந்தாரு. ஒரு டிவிகே தொண்டர்களா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ஜாய் பண்றீங்கன்றதை நான் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தாவேக்கா மீது வந்து நிறைய குற்றம் வந்து போயிட்டு இருந்தது. கூட்டணி வைக்க போறதா ஒரு குற்றம் எடுத்து வச்சிருந்தோம். நம்மளுமே ஒரு சில வீடியோல பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து முழுமையான ஒரு தகவல் வந்து வெளியாகி உள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வந்து எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றது நமது கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் வந்து கூறியுள்ளார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேக்கா வந்து எந்த கூட்டணியோடவும் சேராது. தனித்து தான் போட்டியிடுவோன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றத இன்னைக்கு முழுமையாவே நம்ம வீடியோவ பேசியிருக்கோம். அடுத்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது ஒரு டிஎம்கே ஐடிவிங்கன்றது தான் இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே டிவிகே தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய ஐடிவிங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே ஐடிவிங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் தான் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பர் டேக்கு ஒரு 10 வீடியோஸ் போடுறாங்கன்னா இந்த ஐடிவிங்க வந்து அந்த அளவுக்கு தான் ஒரு ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு சிஸ்டம் வந்து. ஏன்னா டிஎம்கே ஐடிவிங்கில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருப்பாங்களே தவிர சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பர்சன் இருக்காங்களான்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் டிவிக்கு ஐடிவிங்கன்ற போது ஒரு சின்ன பசங்கள்ல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தவங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லாமே ஃபோனில் வளர்ந்தவங்கன்றதுனால ஒரு எடிட்டிங் வந்து அவங்க நார்மலாகவே அவங்க கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால விஜய்க்கு வந்து ஒரு ப்ரமோஷன்ன்றது ஒரு அவங்க தொண்டர்களாகவே பண்ணிடுறாங்க. ஐடி வந்து அந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. சமூக வலைத்தளங்களில் வந்து ஃபேமஸாகவும் போயிட்டு இருக்காங்க விஜயோடைய தொண்டர்கள் வந்து. ஒரு பக்கம் என்டிகேன்ற வந்து இருந்தாலும் அவருடைய வீடியோஸ் வந்து ஒரு ரீச் கொடுக்குது. பட் ஐடி விங்குன்றது அவர்கிட்ட ஒரு டீம் வந்து அந்த அளவுக்கு வலுவா இல்லை. ஆனாலும் அவர் ஒரு பக்கம் எஃபெக்டிவாக தான் இருக்காங்க மற்ற கட்சிக்குன்ற போது. தாவேகா தொண்டர்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான மூமெண்ட்டை வந்து நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடியோவில் வந்து வீடியோவிலையும் சரி, இல்லை மீட்டிங்லையும் சரி, விஜய் வந்து வெளிப்படையாக பேச மாட்டாரு, ஒரு ரிவ்யூ கொடுக்க மாட்டாரு நியூஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட. இந்த மாதிரி சில கருத்து வந்து கட்சிக்காரங்க இடையில போயிட்டு இருந்தது. மக்களுக்குமே ஒரு சில சந்தேகம் இருந்தது, ஏன் நம்ம தாவேக்கா விஜய் வந்து பேச மாட்டாருன்றது. ஆனால் இனிமே வந்து அவர் ஒரே ஒரு வீடியோலே இன்னைக்கு நடந்த சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வரும்போதே அந்த வீடியோவிலே வந்து மொத்தமாக பேசலை, பட் ஒரு சைகையிலே காமிச்சிட்டாருன்னு தெரியுமா? அதான் நான் என்னன்னு சொல்ல போகிறேன். என்னுடைய கருத்தா வந்து தாவேக்கா விஜய் வந்து இன்னையிலிருந்து இனி வருங்காலத்துல வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் சட்டத்தை ஏத்துக்கிட்டதால இனி வந்து அவர் யாருக்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்னா எல்லாருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்க்கும் அவர் வந்து என்ன இடம் கேட்குறாரோ அந்த இடத்த வந்து கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு தேவையான போலீஸ் ப்ரொடெக்ஷனும் போட்டு தான் ஆகணுன்றது இனி வரும் காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு வீடாவும் சரி, ஒவ்வொரு தொகுதியாவும் சரி, உங்க விஜய் வந்து உங்க பக்கத்துல நின்னு பேசுவாங்க. ஸோ அதுக்கான வந்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். இனி வந்து இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா, மக்கள் வந்து அத இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல நடக்கும்போது ஒரு சில விஷயம் ஏறி குதிக்கிறதும் சரி, இந்த மாரி வந்து பண்ணாம இருங்க. இனி வந்து உங்கள் விஜய் வந்து உங்க கூட தான் இருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தலைமைச் செயலகத்துல வந்து ஒரு சில விஷயம் வந்து நடந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஆண்டு பதவிக்காலம் வந்து முடிவுக்கு வந்ததால, சிஎம் உடைய புகைப்படங்களும் சரி, இல்ல கட்சியோடைய புகைப்படங்களும் தலைமைச் செயலகத்திலிருந்து முழுமையா வெளியேற்றப்பட்டது. இதுல வந்து அக்கட்சியினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த புகைப்படங்களை இங்கேயே வைங்க. மீண்டும் தளபதி தான்
ஆட்சி பெறுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா மாற்றுக் கட்சியினர் வந்து, இனி இந்த புகைப்படங்கள் தேவைப்படாது. நீங்க இந்த புகைப்படங்கள முழுமையா இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இந்த 2026 ஆட்சி வந்து யார் வெற்றி பெறுவான்றது உங்களுடைய கருத்தா நீங்க யார சொல்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்க.